இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மீனா? நான் ஃபேக்ட் தானே சொல்றேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ரவி, இது என்னோட ரெஸ்டாரண்ட். என் பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. வெளிய போ. ரவி, நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னரா இருந்தோம். இப்போ நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. அதனால உங்களுக்கு என் ரெஸ்டாரண்ட்ல அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பணத்தை கொண்டு வந்திருக்கேன். அதை பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 minutes டைம். அதுக்குள்ள பேசிட்டு வந்துடணும். இவ தொல்லை எப்பதான் வேணும்னு தெரியலையே. ரவி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இவ மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டீங்க. ரவி மேலேயும் தப்பு இருக்கு மீனா. இவன் அவ்வளவு இடம் கொடுக்கலன்னா இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்னது? ஒண்ணு அந்த நீயும் ரவியை விட்டு வேலைக்கு போகணும், இல்ல நான் ரவியை விட்டு வேலைக்கு போகணும். அப்பதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஸ்ருதி, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க எதுக்கு ரவியை விட்டு போகணும்? அதெல்லாம் நடக்காது. அவதான் போகணும். சீக்கிரம் போயிடுவா பாருங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? என்னங்க ரவி, இதுல உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் கணிச்சிட்டு இருக்கு. எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஸ்ருதி அப்பாவால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. இத பத்தில நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம் ரவி. இது நீங்க ஒர்க் பண்ணதுக்கான salary. நியாயப்படி உங்களுக்கு தான் சேரணும். வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. நான் என் மனசுல இருக்கிற ஆசை நடக்கணும்னு மும்பைல இருக்க கோவில்ல வேண்டிக்க போறேன். அங்க போயிட்டு ஒரு 1 weekல வந்துருவேன். உங்களுக்கு வேற நல்ல லைஃப் அமையணும்னு வேண்டிக்கோங்க. போயிட்டு வாங்க. இது என்ன பண்றீங்க? இது உங்ககிட்டயே இருக்கட்டும். டோன்ட் வைப் இட் ஆஃப். நான் ரவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். இனிமே அவர்தான் எனக்கு திருப்பி தரணும். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ரவி, அவ என்ன உனக்கு கொடுத்துட்டு போனா? அதை திருப்பி வேற தரணும்னு சொல்லிட்டு போறா. சொல்லுங்க ரவி, வீட்டுல என்ன சொல்லிட்டு போனா? அவ எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போறா. அவதான் பணத்தை கொடுத்துட்டால, அப்ப நீ என்ன திருப்பி தரணும்? நான் இது கொடுக்க வேண்டியது. அவ ஏதோ உளறிட்டு போறா. இல்லையே, அவதான் கிளியரா சொல்லிட்டு போறாளே நீ எதையும் திருப்பி தரணும்னு. அவ உன்னை கிஸ் பண்ணாளா? சொல்லு ரவி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஸ்ருதி, என்ன இப்படிலாம் கேக்குறீங்க? நான் கொடுத்துட்டேன், ரவி தான் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தேவையில்லாம நீயே கற்பனை பண்ணிக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதான் அவர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, விடுங்க ஸ்ருதி. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மீனா, உள்ள ஏதோ நடந்துருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. அப்படிலாம் எதுவும் இருக்காது. அதான் ரவி சொல்லிட்டாருல்ல, விடுங்க ஸ்ருதி. அதெல்லாம் எதுவும் இருக்காது. நான் கிளம்புறேன்.